ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்லெண்டர்னா கேம் பிளே தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாப்டர் 1 தான் நம்ம இப்போ இன்னைக்கு விளையாட போறோம். உங்களுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் 1 போயிடலாம். டிஃபிகல்ட்டி ஈஸியா போலாம். சரி பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சிருச்சு கேம் பிளே. இப்போ இருக்கா நான் அப்படியே போனா நல்லதா இருக்கு. ஆனா போக முடியாது. இப்போ வந்து நம்ம 8 புக் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. 8 புக் கலெக்ட் பண்ணா ஒவ்வொரு சில டோர்ஸ்லாம் வந்து லாக்ல இருக்கும். அதை நம்ம கீ கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணணும். இது நிறைய பயமா வருமா? ஆமா. சரி வாங்க வீடியோ கேம் பிளேல ஆரம்பிச்சிடலாம். இங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்பதான் டோர் ஓபன் பண்ணி போயிட்டு இருக்கோம். புக்கு கிடைக்குமான்னு பார்த்தலாம். இன்னும் ஒரே இருட்டா இருக்கு. அதான் ஒண்ணுமே தெரிய மாட்டுது. புக் கிடைச்சிட்டா? ஃபர்ஸ்ட்லயே நம்மளுக்கு ஒரு புக் கிடைச்சிருச்சு. பரவாயில்லையே. நம்ம கீழே கூட்டிடும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்க கேமு. இங்க பாத்தீங்கன்னா வந்து சரி வாங்க போய் கேம் பிளேல பாத்துட்டு இருக்கலாம். போறோம். இங்க ஒரு டோர் இருக்கு, ஓபன் பண்ணலாம். ஆனா அப்பா நல்ல என்ட்ரி பக்குது. இப்போ வந்து உள்ள போய் பார்க்கலாம். பயமுறுத்தாம இருந்தா சரிதான். சரி அப்படியே எட்டி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஸ்ட்ரெண்டி நான் இப்போ வரல. இங்க புக்கும் இல்லை கீயும் இல்லை. சரி வாங்க போலாம். வேற ஏதாச்சும் ரூம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றேங்க. ஓகேங்களா? தூரத்துல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு தூரம் வரைக்கும் இருட்டாதான் இருக்கு. சைடுல என்னவோ இருக்குடா. ஏய் சாமிடா, அதான் பளபளன்னு ஜொலிக்குது. நம்ம எதுனா ஃபர்ஸ்ட் கீ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. லைட்டா பயமா தான் இருக்கு. ஸ்ட்ரெண்டினா வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப பயமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்த வழியில திருப்பி போறோம். இதுல ஏதாச்சும் பறந்து வருமாடா? ஆமா வரும். தள்ளி விடணும் வந்து. அப்ப ஸ்ட்ரெண்டினோட தங்கச்சி எடுத்துடலாம். தெரிஞ்சு ஸ்ட்ரெண்டினோட தங்கச்சி நினைக்கிறாரு. அது என்னது, காக்காவா குருவியா? வந்துருச்சு. பேசிட்டு இருக்க மாதிரி வருது. அப்ப அதுக்கு 100 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா வந்து நிக்குது. அது ஸ்பைடர் தானே? அது தெரியல, என்னமோ பறக்குது. எனக்கு தெரிஞ்சு பறக்கும் ஸ்பைடரா இருக்கும் போல. அது வேற லெவலு. பாப்போம் எங்க இருக்கான்ட்டு. புக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். புக்கு கிடைக்க மாட்டேது இப்போதைக்கு. இங்க லைப்ரரிலாம் இருக்குல்ல? லைப்ரரி இருக்கு. அங்கதான் நிறைய புக் இருக்கும் நான் கேள்விப்பட்டேன். ஒரு சில பேருக்கு 5 புக்லாம் கிடைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து எடிட்டிங். 5 புக்லாம் கிடைக்காது. மேக்ஸிமம் ஒரு 3 கிடைக்கும், அவ்வளவுதான். நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியல. அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு 10 புக் கிடைச்சா பரவாயில்ல, எடுத்துட்டு போயிடலாம். 10 புக் மொத்தமே 8 புக் தான். அப்படியே ஒரு 7 புக் எடுத்துட்டு போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட்ல ஒரு வழி போகுது. இந்த வழி நம்ம ஏற்கனவே வந்துட்டோம். வந்த வழியை திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் ஒரே வழியில சுத்திட்டு இருக்கோம். கிட்ட மேஸ்ன்றதுனால ரொம்ப லூப் ஆயினே இருக்கு வழி. ஆனா ரொம்ப டார்க்கா இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அந்த இடத்துல. எதுக்கு என்ன இருக்குன்ட்டு. திருப்பி நம்ம மெயின் ஹாலுக்கே வந்துட்டோம். ஆமா, மெயின் ஹாலுக்கே வந்துட்டோம். எக்ஸிட். பேசாம அப்படியே திறந்து போயிடலாமா? இல்ல போக முடியாது. 8 புக் கலெக்ட் பண்ணா. ஏய் ஓபன் ஆகு. திறந்திடு சிசி. ஓபன் ஆகுப்பா சார். ஓபன் பண்ணுங்க சார். அப்பா ஓபன் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் ஆயிடும். ஓபன் ஆகுது. ஏய் ஒரு கீ யூஸ் பண்ணா. சரி ஒண்ணுமே இல்ல. இது போய் ஒரு கீ யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டோர்ல போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டோர்ல ஏதாச்சும் கிடைச்சா பரவாயில்ல. இதுல ஏதாச்சும் கிடைக்குதா? டோர் பின்னாடி இருக்கா? ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்து ஃபுல்லாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாச்சும் இடம் இருக்கான்னு பார்க்கலாம். சரி இப்போ எக்ஸிட் டோருக்கு ரைட் சைடு போய் பார்க்கலாம். எக்ஸிட் டோருக்கு ஸ்ட்ரைட்டா கூட போய் பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டா போய் பார்த்தா வெளியே தான் போகணும். இப்போ தர இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேராக போயிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு டோர் காய்ச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புக் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேற எதுவுமே இல்லை, ஒரு புக் மட்டும் தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம 2 புக் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். வேற ஏதாச்சும் 6 புக் இருக்கு. 6 புக் இருக்கு. வந்துடவே கூடாது. வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய தலைவலி ஆயிடும். அது பார்க்காம கீழே குனிஞ்சிடணும் நினைக்கிறேன். அது பார்த்தாதான் அது நம்மள அட்டாக் பண்ணும். பார்க்காம நம்ம கீழே குனிஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த பறக்கும் ஸ்பைடர் கிட்ட இருந்து நம்ம எப்பயாச்சும் தப்பிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நீங்க வேணா ஸ்ட்ரெண்டினா 2 என்ன கேளுங்க, நாங்க வேணா ட்ரை பண்றோம் போறதுக்கு. அதுக்கு அடுத்து இது ரூம் நம்பர் 2 போடலாம். நெக்ஸ்ட் செல்லர் 2 சாப்டர் 2 நிறைய இருக்கு.
அப்புறம் நிறைய பாத்துருக்கு ஸ்லெண்டரினால. அப்புறம் வேற ஏதாச்சும் கேம் நிறைய லெவலும் இருக்கு. வேற ஏதாச்சும் கேம் பிளே பண்ணா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்மா போட்டு விடுறோம் இந்த வீடியோலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரும்ட்டு எங்களுக்கே தெரியல. நாங்கள் தான் யோசிக்கணும். இப்போ தான் நேரா போயிட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காதான் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தா திங்க ஒண்ணுமே இல்லை. முட்டு சந்தை தான் நம்ம கடைசியில திரும்ப விடுது. வேற ஏதாச்சும் வழி இருக்கா தெரியல. போய் பார்க்க தான் தெரியும். இப்போதான் வந்து லெஃப்ட்ல போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. திருப்பி நம்ம அந்த இடத்துக்கே வர மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஆமா. இந்த இடத்துக்கு நம்ம இல்ல வரல. இந்த இடத்துல புக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஓபன் திறந்துடு. டோர் லாக்டு. இங்க பாத்தீங்க சாவி முதல்ல கண்டுபிடிப்போம். அப்புறம் அந்த ரூம் வரலாம். இப்போ நம்ம 0 சாவி. ஆனா நம்ம 2 புக் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 6 புக் தான். இங்க ஒரு ரூம் இருக்கு. இங்க ஒரு ரூம் இருக்கு. இதாச்சும் ஓபன்ல இருக்குமா? ஓபன்ல இருக்குதான் நினைக்கிறேன். திறந்துது. திறந்துச்சு. ஒரு கபோர்ட் இருக்கு. ஷெல்ஃப்ல இருந்து செல்வி நான் வந்தா எப்படி இருக்கும்? அவன் வந்துருச்சு. மண்டை பறகுது. மண்டை பறகுது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சாவி வச்சு நம்ம அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டோர்ல வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்து இது வச்சிருக்கலாம். என்ன இருக்குன்னு தெரியல. ஒரே கியூரியாசிட்டியா இருக்கு. அதுல புக் கிடைச்சா பரவாயில்ல வந்ததுக்கு. ஓபன் ஆயிடு. ஓபன் ஆயிடுச்சு. ஒரு புக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரே இருந்தாலே ஒரு புக் இருக்கு. இந்த மாதிரி ஷெல்ஃப் இருந்தாலே புக் ஷெல்ஃப் இருந்தாலே ஒரு புக் இருக்கு. அப்ப லைப்ரரிக்கு என்ன எவ்வளவு தூரம் இருக்கு? அது தெரியல. அது போக தெரியும். அதுக்குன்ட்டு ஒரு தனி வழியே இருக்கும் அது போறதுக்கு. அப்படியா? அப்ப தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய கேம் பிளேவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா தான் போயிட்டு இருக்கோம். சென்டர்ல சைட்ல பார்த்தீங்கன்னா எந்த டோர்ஸுமே இல்லை இப்போதைக்கு. இது முட்டு வந்து நினைக்கிறேன். ஆமா முட்டு தான். திரும்பிடலாம். ஏன் அடி முட்டு சந்தை வந்துட்டு இருக்கு? மைஸ்ன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அதுன்றதுனால ரொம்ப இது ப்ளூ பாயிண்ட் இருக்கு. ஆமா. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ரூட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால இது கூட போக தேவையில்ல. இங்கதான் நமக்கு ஃபர்ஸ்ட் புக் கிடைச்சது. இந்த எண்டிங்ல தான். இடம் ஃபுல்லா ஒரு புக்கும் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம வேற இடத்துக்கு போலாம். வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். மெயின் ஹாலுக்கு திருப்பி வந்தாச்சு. ஓகே. இப்ப எக்ஸிட் ரைட் சைடு போய் பார்க்கலாம். இப்ப திருப்பி வேற ஏதாச்சும் வழி இருக்குமா தெரியல. இங்க நம்ம ஏற்கனவே வந்தாச்சு. இதுதான் நம்ம புக் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செகண்ட் புக் ஓபன் டோர் ஓபனா இருந்தா நம்ம அங்க ஏற்கனவே வந்துட்டோம்னு அர்த்தம். ஓகே. இப்போ நம்ம ஃபோர்த் புக் மாதிரி கிடைக்கணும். ஃபோர்த் புக் இங்க இருக்கு. இங்க ஒரு டோர் இருக்கு. ஃபோர்த் புக் கிடைச்சிச்சு. கீழே போடலாம். புக் போய் ஏதாவது கீ இருக்கா? கீ மட்டும் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வெறும் 4 புக் கலெக்ட் பண்ணா நம்ம எங்க எஸ்கேப் ஆயிடலாம். பாதி கலெக்ட் பண்ணியாச்சு. பாதி கரையை தாண்டியாச்சு. ஹாஃப் செஞ்சுரி எடுத்துட்டு அடிச்சிட்டோம். இன்னும் ஃபுல் செஞ்சுரி எப்போ அடிப்போன்னு தெரியல. சைட்ல போய் பார்க்கலாம். என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம போற இடம் எல்லாமே இருட்டாதான் இருக்கு. போற வழியில ஏதாச்சும் புக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்லை. மட்டும் ஓகே. நன்றினால வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. போறோம் போயிட்டேதான் இருக்கும். கடைசியில புக் மட்டும் கிடைக்கவே மாட்டேது. புக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா என்ன? தேடினாதான் கிடைக்கும். இது செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூம்ஸ்க்கு மேல இருக்குமா இந்த இடத்துல? அது மேலேயே இருக்கும். ரூம்ஸ் விட அந்த வழிதான் அதிகமா இருக்கீங்க. சாப்டர் 2 எப்படி இருக்கும்? அந்த விளாண்டுல இதுதான் லைப்ரரி. இதுக்கு கீழே நினைக்கிறேன். கீ இருக்கா? நம்ம கிட்ட கீ இல்ல. இதுக்கு கீ தேவைன்னு நினைக்கிறேன். தேவையா? ஆமா கீ தேவை. இதான் லைப்ரரி நினைக்கிறேன். என்ன இது கூட பெருசா இருக்கு பாக்குறதுக்கு. இப்பதான் வந்து இங்க ஒரு ரூம் இருக்கு. ஏதாச்சும் கிடைக்குதான்ட்டு நம்ம கிட்ட. இதுல பார்த்தா ஒரு எம்டி ஸ்பேஸா? ஒண்ணுமே இல்ல இதுல. எம்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் எம்டி தான். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம்.
அங்க ரொம்ப இருக்க மாதிரி இருக்கு. அது சாவி இல்லல? சாவி இல்ல. அது ரிஃப்ளெக்ஷன் நினைக்கிறேன் அது. ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஓகே, உங்களுக்கு சாப்டர் 2 வேணா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ரத்தமா இருக்கு. ரத்தம்டா ஃப்ரெண்ட்ஸ். ரூம் லாக் பரவாயில்ல. அதுல நிறைய ஏதாவது புக் இருக்குமோ? இல்ல நான் தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள வச்சு போய் நின்று இருக்குமா தெரியலையே. உள்ள யாராச்சும் மனுஷனை கொலை பண்ணி வச்சிருக்காங்களா? உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தமா தான் இருக்கு. கீ கிடைச்சா நம்ம இது வந்து ஓபன் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரூம் பார்த்தோம்ல, பறக்கும் ஸ்பைடர் திருப்பி வேலையை காமிச்சிச்சு. கீழே வந்துட்டோம். நினைச்சிட்டு திருப்பி நம்ம போக ஆரம்பிக்கணும். இங்க ஒரு 2 ரூம் கீ இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கீக்கா புக்கா வச்சிருக்கணும். இங்க ஒரு புக் இருக்கு. சூப்பர். 5th புக் கிடைச்சிடும். இன்னும் 3 புக் தான். ஈஸியா எடுத்துடலாம். அதை வச்சு கிடைச்சா ஈஸியா நம்ம எடுத்துட்டு இதோட கேம் பிளே சீக்கிரமா முடிச்சிடலாம். அங்க கீ இருக்காண்ணா? இல்ல அங்க இல்ல. பாத்தீங்கன்னா வந்து டோர கைட்டி வச்சிருக்காங்க. இது ஏதாவது இருக்கா? கீ இல்ல. கீ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கீ கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த லைப்ரரி ஓபன் பண்ணலாமா இல்ல எப்படி? அந்த ரத்தவர மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அது ஓபன் பண்ணி உள்ள என்னதான் இருக்குன்னு பாப்போம். அப்படி சரி வாங்க உள்ள வச்சிருக்கான்னு பார்க்கலாம். சரி இல்லைன்னா பேசாம நம்ம லைப்ரரி ஓபன் பண்ணிடலாமா? சரி போலாம் அங்கேயே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம லைப்ரரி போய் ஓபன் பண்ணிடலாம். அங்க நம்ம நிறைய புக் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு லக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வந்து லைப்ரரி இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்கா? கீ தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கீ தான் இருக்கு. அதுக்கு இங்க ஒரு வழி போகுது. இங்க போய் நம்ம அந்த ரத்த ரூம் போய் ஓபன் பண்ணி பார்க்கலாமா இல்ல இந்த வழியில போலாமா? இந்த வழியில போயிட்டு அப்புறம் அது போலாம். என்ன நடந்து போகுது? இது வாமா மின்னல் அந்த மாதிரி போகுது. இது இதுக்குள்ள எங்கேயாவது இருக்கா? கீ புக்கு எதுவுமே இல்ல கபோர்ட்ல. சரி பாப்போம். இப்போதைக்கு நம்ம ரூம்ல எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம 6 புக் கலெக்ட் பண்ணிருக்கோம். இன்னும் 2 தான். ஈஸியா நம்ம கேம் பிளே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு இது ரூம், இந்த ரூம்லயே அது இல்ல. இந்த ரூம்ல இப்போ ஒரு சாவி இருக்கு நம்ம கிட்ட. இந்த ஒரு கீயை வச்சு நம்ம அந்த ரத்தம் வர மாதிரி இந்த ரூம் ஓபன் பண்ணலாம். அதுலயாச்சும் ஏதாச்சும் ட்ரெஷர் மாதிரி ஏதாச்சும் கிடைக்கலான்னு பார்க்கலாம். அதுல புக் கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு 4 புக் கிடைச்சா நல்லா இருந்துச்சு. 2 புக் கிடைச்சா சீக்கிரமா கேம் பிளே முடிச்சிடலாம். ஆனா இப்ப நம்ம வந்த வழி ஞாபகம் இருக்கா? அது போக போக பாத்துக்கலாம். வர வழியில தான் இருக்கும். அது லூப் ஆனா கூட அது வர வழியில அது கரெக்டா இருக்கும். திறந்து பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல. இருக்கா? எம்டி தானா? அதையும் வெளியில மட்டும் ரத்தம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, இப்போ நம்ம வந்து தேடி பார்க்கலாம். இன்னும் செகண்டே 2 புக் கிடைச்சா மட்டும் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். நம்மகிட்ட கீ கூட இல்ல. 0 கீ. ஆனா இன்னும் 2 புக்ஸ் தான். 2 புக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்றோம்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருந்துச்சுல, அங்க சைடுல ஒரு வழி போச்சுல, அங்க நம்ம போய் பார்க்கலாமா? இல்ல வேணாம், அது அப்புறம் போய்க்கலாம். இங்க ஒரு ரூம் இருக்கு. இதுதான் லைப்ரரி. ஓகே, லைப்ரரி வந்தாச்சு. இதெல்லாம் நிறைய புக் இருக்கு. இங்க 2 புக் கிடைச்சா ஈஸியா போயிடலாம். இங்க ஒரு டஸ்ட்பின் இருக்கு. நம்ம பழப்பழம் மின்னுது. கீ தானே? கீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நம்மளுக்கு கீ கிடைச்சிச்சு. அப்படின்னா இன்னும் 2 புக் மட்டும் கிடைச்சிச்சு. கபோர்ட்ல தான் இருக்கா? டஸ்ட்பின் ஏதாவது போட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கபோர்ட் ஓபன் பண்ணிடலாம். இங்க ஒரு புக் இருக்கு. சூப்பர். ஒரே ஒரு புக் தான். ஒரே ஒரு புக் மட்டும் கிடைச்சா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஒரு கீ இருக்கு. இன்னும் ஒரு புக் கிடைச்சா அழகா எஸ்கேப் பண்ணிடலாம். எப்படின்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த குப்பை தொட்டில இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல, வெறும் தட்டி விட்ட மாதிரி டக்குன்னு சத்தம் கிடைச்சுல. இப்ப சரி சத்தம் கிடைச்சு. இப்ப சரி வாங்க வெளியில போய் பார்க்கலாம். இங்க ஒரு புக் கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். இப்ப என்ன போட்டிருக்கு? வெல் டன், நவ ரன் டு தி எக்ஸிட் ரூம். இப்ப ஸ்லெண்டினா வந்தாச்சு. பயமுறுத்துமா தெரியலையே. ஓடு ஓடு ஓடு. இதாச்சும் நம்ம ஓடினோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா நம்ம ஸ்லெண்டினா கிட்ட மட்டும் மாட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து வருமா? அவ்வளவுதான், நம்ம காலி ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒரே ஒரு லைஃப் தானா? ஒரே ஒரு லைஃப் தான் இந்த கேம்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும். எந்த வழின்னு வேற தெரியல. மறந்துடுச்சு வழியே. வேற வழியா போ. புக்கு கிடைக்காதப்போ எக்ஸிட் டோரா போகும். இப்ப மட்டும் எக்ஸிட் டோர் வரவே மாட்டேது. இப்படியாச்சும் சந்து புந்து இந்த இடத்துல இந்த இடம் நேரா போனா வந்துடும் நினைக்கிறேன். நேரா போனா இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். லெஃப்ட் சைடுல ரைட் சைடு எடுத்து போனா நினைக்கிறேன்.
லெஃப்ட் சைடுலயா ரைட் சைடுலயா? இல்ல ரைட் சைடுல நேரா தான் போகணும். நேரா போயிட்டு ரைட் சைடு எடுக்கணும். லெஃப்ட் சைடுல தான் இந்த ரூம் இருக்குது. லெஃப்ட் சைடு. ஓகே. அது அந்த ரூம் தான். இப்போ நம்ம இதுக்குள்ள போய் இல்ல இது அந்த ரூம். இதுல வந்து நம்மளுக்கு வந்து தேர்ட் புக் கிடைச்ச ரூம் தானே அது. அது ஷெல்ஃப் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வழியா போலாம். எந்த வழியா போலாம்? இந்த வழியா போலாம். இங்க கரெக்டா நம்மளுக்கு இப்போ வந்து எக்ஸிட் வந்து தேடி கண்டுபிடிச்சிடணும் நம்ம. ரைட் எடுத்து இல்ல இது வந்து தப்பான ரூம். இந்த நேரத்துல மட்டும் சல்டினா வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்போ அந்த வழியா தான் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு இந்த இடத்த விட்டு. ஓகே, இதை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த வழியா நினைக்கிறேன். போவோம். இப்போ நேரா போகணுமா எப்படி தெரியலையே. இந்த வழியில சரி ரைட் எடுப்போம். ரைட் எடுத்து இப்போ நேரா போனா எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். இப்போ அந்த சைடில் 2 டோர் வச்சு இருக்குமா? நான் வர வழியில இங்க ஒரு சந்து மாதிரி ஒரு ரூம் இருக்கு. இங்க திருப்பி இங்க ஒரு ரைட் சைடு போற மாதிரி இருக்கு. திருப்பி ரைட் சைடுல போயிட்டு பார்த்தா திருப்பி மறுபடியும் முட்டை சந்தானிச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். திருப்பி வந்து நம்ம வர்ற மாதிரி தான் யூடர்ன் போட்டு வர மாதிரி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி வந்துட்டோமா? மெயின் ஹாலா இது? வந்துட்டோம். மெயின் ஹால் வந்துட்டோம். எக்ஸிட் கொடுக்க அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தப்பிச்சிட்டோம். அவ்வளவுதான். சென்டின் அழுவுது. இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஆல் ஆஃப் யூ பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன்.